Hello friends, welcome. In the video வந்துட்டு congruence modulo அப்படினா என்னங்கறத பத்தி பார்க்க போறோம். So congruence moduloக்கு வந்து general formula என்ன? A is congruent to B of mod n. இதுதான் வந்துட்டு general formula. இது எப்படி சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா A வந்துட்டு dividend வந்துட்டு குறிக்கும். சரியா? Dividend வந்து A குறிக்கும், B வந்துட்டு remainder குறிக்கும். இந்த mod nங்கிறது வந்து modulus அப்படினு டோட்டலா தான் ரீட் பண்ணுவோம். சோ இந்த mod n வந்து இந்த இடத்துல nங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவைஸரை வந்துட்டு குறிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 17ங்கிற ஒரு நம்பர் எடுத்துட்டோம், அந்த 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 5 ஆர் 15 வருது, ரிமைனிங் வந்து 2 வருது. அப்போது 17 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 ஆஃப் mod 5 இப்படின்னு நம்ம சொல்லணும். இதை இன்னொரு வேலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை n அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பெரிய நம்பருக்குள்ள இங்கே இந்த நம்பரை டிவைடண்ட்டையும் ரிமைண்டரையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டிவைஸரால் ஃபுல்லாகவே டிவைட் ஆகும். இப்போ 17 மைனஸ் 2 டிவைடட் பை 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15/5. 15/5 வந்து டேரெக்டாக ஒரு குவாஷன்ட்டை கொடுக்குது, ரிமைண்டர் வந்து ஒன்றுமே தர்றதில்ல. இதே மெத்தடு தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.2ல் 6th சம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை வச்சு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஒன்று கேட்டிருந்தாங்க. 24 15 36 எல்லாம் டிவைட் ஆகும். கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப் இதுதான் நம்ம வந்து பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிவைடண்ட் இருக்குது, அது வந்துட்டு சம் ரிமைண்டர் வந்துட்டு தருது. சரியா? அந்த ரிமைண்டர் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைரெக்டாகவே டிவைஸரால் மல்டிபிள் ஆயிடும். இப்போ 17ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அது 2 அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தருது when it is divided by 5. அப்போ 17 மைனஸ் 2 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன? 15. அப்போ 15 வந்து டைரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகுது. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து கான்க்ருவென்ஸ் மாடுலோ. சரி, இப்போ வந்துட்டு நம்ம கனெக்டிங் நியூக்ளியர் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அர்த்தமெட்டிக் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாடுலர் அர்த்தமெட்டிக் இருக்குல்ல, இதையும் யூக்ளியர் டிவிஷன் லெம்மா எப்படி வந்துச்சு, எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லெட் m and n be integers where m is positive. சரி, then by Euclid division lemma we can write n is equal to m cube plus r. எப்படி எழுதலாம்? where 0 is less than or equal to r less than m. இது வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்மேட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. and q is an integer. Instead of writing n is equal to m cube plus r, we can use the congruence notation in the following way. n is equal to m cube plus r வந்துட்டு கீழ்காணும் வகையில் வந்துட்டு இங்கே எழுதியிருக்காங்க கான்க்ருவன்ஸ் யூஸ் பண்ணி. we say that n is congruent to r modulo m if n is equal to m cube plus r for some integer q. q வந்து என்ன வேணாலும் வரலாம். n வந்து r modulo mக்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கீழே பாருங்கள், n is equal to m cube plus r, a is equal to b cube plus r, n is equal to m cube plus rன்னு எழுதியிருக்காங்க. அப்போ n மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் கியூ. அதாவது டிவைடண்ட்லேருந்து ரிமைண்டரை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய டிவைஸர் வந்து இந்த நம்பரை டைரெக்டாக டிவைட் பண்ணும். இப்போ 17ங்கிற நம்பருக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. எப்போ டிவைஸர் வந்து 5ஆக இருக்கிறப்ப. அப்போ 17ங்கிற நம்பர்லேருந்து ரிமைண்டர் 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிவைஸர் 5ஆல் டைரெக்டாகவே டிவைட் ஆகும், விச் இஸ் 15/5. 3 5 ஆர் 15 அப்படின்னு டைரெக்டாகவே வந்துடுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பை தான் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்க்ருவன்சி போடுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஆர் இஸ் கான்க்ருவென்ட் டு 0 ஆஃப் mod m அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து இந்த ஆரை வந்து அந்த சைட் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 ப்ளஸ் ஆராக மாறிடும். அப்போ n இஸ் கான்க்ருவென்ட் டு ஆர் ஆஃப் mod m. இந்த n இஸ் கான்க்ருவென்ட் டு ஆர் ஆஃப் mod m n இஸ் ஈக்குவல் டு m கியூ ப்ளஸ் ஆரில் இருந்தால் டிரைவ் ஆகிருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ஸ்டெப். அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி திங். எல்லா ஸ்டெப்பும் ஒன்று டிபெண்ட் ஆகி தான் இருக்குது, அது இல்லாமல் ஈக்குவல். தஸ் த ஈக்குவேஷன் n is equal to m cube plus r through Euclid division lemma can also be written as n is congruent to r of mod m. இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 3 மார்க் சம்மா கூட கேட்கலாம். கனெக்ட் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அர்த்மெட்டிக் அப்படின்னு சொல்லி உங்களை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த எல்லா ஈக்குவேஷனுமே ப்ராப்பராக எழுதணும். ப்ளஸ் இந்த லெட் m and n இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிச்சிருங்க. இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ், இந்த கனெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறையா இப்போ கேட்குறாங்க பப்ளிக்கில். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சென்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை படிச்சு தான் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினிஷன், நோட்ஸ், டூ யூ நோ எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம மாடுலோ ஆப்ரேஷன்ஸ், இந்த மாடுலர் அர்த்மெட்டிக் வந்து நம்ம கிடச்சிருச்சு கான்க்ருவன்சி. n is congruent to r of mod m. இதில் வந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அது என்னங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். Theorem5. a b c d வந்துட்டு இன்டீஜர் and m is positive integer such that a is congruent to b of mod m and c is congruent to d of mod m. சரி, புரிகிற மாதிரி நான் இப்போ ஒரு சம் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a is congruent to b of mod m
அண்ட் தென் சி இஸ் கான்க்ரூவன்ட் டு டி ஆஃப் mod m. இந்த இடத்துல ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவைடன்ட்டு, பி வந்துட்டு ரிமைண்டர், எம் தான் வந்து டிவைசர். ஸோ டிவைசர் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் 17 டிவைடட் பை 5. அப்போது ஏ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வருது, பி ரிமைண்டர் வந்துட்டு 2 வருது, அண்ட் தென் எம் வந்துட்டு 5. சரியா, மாடுலஸோட வேல்யூ வந்து 5 கிடைக்குது. இன்னொரு ஒன்று எடுத்துப்போம் 19 டிவைடட் பை 5. இந்த இடத்துல ஏ வந்துட்டு 19 சி வந்துட்டு 19 இருக்குது, டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது, அண்ட் தென் எம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதே தான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கான்க்ரூவன்ட் டு 2 ஆஃப் mod 5. அடுத்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 இஸ் கான்க்ரூவன்ட் டு 4 ஆஃப் mod 5. இப்படி இருக்கிற பட்சம் அதாவது டிவைசர்ஸ் வந்து சேமாக இருக்கணும், அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரூல். அப்புறம் டிவைடண்ட் வந்து என்ன வேணாலும் வந்துக்கலாம், டிவைசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸாக வந்துட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதான் தியரம் 5ல சொல்லியிருக்காங்க. அப்போ a plus c is congruent to b plus d mod m, a minus c is congruent to b minus d mod m, a into c is congruent to b into d mod m. அதாவது சொல்ல போனோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா LHS, இது வந்து LHS, இது ஃபுல்லாக RHS, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா, அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. LHS மட்டும் தனியாக ஆட் ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் RHS மட்டும் தனியாக ஆட் ஆகும் செகண்ட். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் ஸ்டெப்ஸ் தான். ஆட் பண்ணுறோம் அப்படின்னா a plus c ஃபஸ்ட் எழுதிடணும், கான்க்ரூவன்ட் டு b plus d எழுதிட்டு இந்த மாடியம் வந்து அப்படியே காமனாக எழுதிடணும். ரெண்டுத்தையும் அதை தொடக்கூடாது, அப்படியே காமனாக வந்துட்டு எழுதிடணும். இதே மாதிரியே a minus c எழுதலாம், b minus d ஆஃப் மாடியம். மல்டிப்ளிகேஷனும் நம்ம பண்ணலாம், a into c is equal to congruent to b into d ஆஃப் மாடியம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தியரம் 5 வந்துட்டு சொல்லுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து தியரம் 6ன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இஃப் a இஸ் கான்க்ரூவன்ட் டு b ஆஃப் மாடியம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி பேசியிருக்கு. சரி, இது ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு மாடுலர் அரித்மெட்டிக்கு நடக்கக்கூடிய ஆப்ரேஷன், அதாவது a இஸ் கான்க்ரூவன்ட் டு b ஆஃப் மாடியம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேரியபிளை வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 1 into 2 is equal to 2 into 1 அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1 into 2 லெஃப்ட் சைடும் +1 ஆட் பண்ணோம்னா ரைட் சைடும் நம்ம வந்து +1 ஆட் பண்ணுவோம். எப்போ பண்ணுறதான அதே மாதிரி தான் இங்கே கான்க்ரூவன்ஸ்லையும் பண்ணலாம். a into ஏதாவது ஒரு வேரியபிள் சொல்லுங்கள், d எடுத்துப்போம். a into d is congruent to b into d ஆஃப் மாடியம். இல்லை a plus d is congruent to b plus d ஆஃப் மாடியம். இல்லை மைனஸும் பண்ணிக்கலாம், a minus d is congruent to b minus d ஆஃப் மாடியம். இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம ஈக்குவல் டுக்கு எப்படி பண்ணுவோம், தேவைக்கேற்ப நம்ம வந்து 1-2 வேரியபிள்ஸை ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடு பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இது நார்மல் தான், இது ஒன்றும் அவ்வளோ பெருசுன்னு இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாதவங்களுக்காக. ஸோ இங்கே இல்லுஸ்ட்ரேஷன் 3ல பாருங்கள் தியரம் 5க்கு 17 இஸ் கான்க்ரூவன்ட் டு 4 ஆஃப் mod 13. அதாவது 17ங்கிற நம்பரை 13 டிவைட் பண்ணுறப்போ 4ங்கிற ரிமைண்டர் வந்து கிடைக்குது. 113 இஸ் 13 ரிமைனிங் 4. வேறஸ் 42ங்கிற நம்பரை 13 டிவைட் பண்ணுறப்ப 3ங்கிற ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அப்போ தியரம் 5 படி பார்த்தீங்கன்னா 17 + 42 ஆட் பண்ணியிருக்காங்க, which is equal to 4 + 3ஐ ரைட் சைடு ஆட் பண்ணியிருக்காங்க ஆஃப் mod 13. அப்போ 59 is equal to 7 ஆஃப் mod 13. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட்னா நம்ம இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல இதுவும் கரெக்டு தான். சரியா, இதுக்காக தான் சொல்ல வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனே வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தியரம் 5. தியரம் 6 என்னன்னா நம்ம தேவைக்கேற்ப சம் வேல்யூஸை மல்டிப்ளையோ இல்லை ஆடோ இல்லை சப்ட்ராக்டோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்தது இது ரெண்டாக கூட கொடுத்துருக்கலாம், செகண்ட் ஒரு டிவிஷனாக கொடுத்து தேர்ட் ஒரு டிவிஷனாக, பட் அவங்க சேர்த்தியாக கொடுத்துட்டாங்க. a ப்ளஸ் ஆர் மைனஸ் c, அதாவது ப்ளஸ் c போட்டோம்னா ரைட் சைடு ப்ளஸ் c போடணும், மைனஸ் c போட்டோம்னா ரைட் சைடு மைனஸ் c போட்டுக்கணும். இதான் வந்து சொல்ல வந்திருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிளுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான், கான்குரன்ஸ் மாடலோவை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. உதாரணத்துக்கு இந்த சம்லை கூட பாருங்கள், 70,000 இஸ் கான்குரன்ட் டு 0 ஆஃப் mod 7. 70,000 வந்து 7ஆல் வந்து டேரெக்டாக டிவைட் ஆகிறப்ப ரிமைண்டர் ஒன்று லீவ் பண்ணுறதில்ல. பட் கொஸ்டின் வந்து 70,004 கேட்டிருக்காங்க. அப்போ +4 நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா ரைட் சைடு நம்ம +4 ஆட் பண்ணிக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். 70,000 இஸ் கான்குரன்ட் டு 4 ஆஃப் mod 7. ஸோ நம்ம தேவைக்கேற்ப தான் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவைட் ஆகிற நம்பர், அதாவது ரிமைண்டர் 0 தர நம்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் செஞ்சுக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்து எழுதிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.